சிறகடிக்க ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். முத்து மீனாவை சாப்பிட வைக்கிறதுக்காக பேசுகிறாங்க. மீனா வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ எமோஷனலாக பேசினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. விஜயா ரொம்பவுமே கோபமாக இருக்காங்க. உடனே பார்வதி வீட்டுக்கு போயிட்டு இந்த நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், உன்னால தான் ரோகிணியை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. பார்வதி அதுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவன் அவங்க வீட்டில் இருப்பாங்களா, அவங்களும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், பேராசை பிடிச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எதுக்கு அந்த பிரச்சனை இப்போ பார்வதி மேலே சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க பையன் கூட அந்த பொண்ணு வாழணுமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே விஜயா வழக்கம் போல் சம்மந்தம் எல்லாம் பேசி கோவப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மீனா கிட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க தங்கச்சி எல்லாரும் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி சீதா எல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா முத்துவும் வராரு. அப்புறம் சாப்பிட சொல்லிவிட்டு அந்த விஷயம்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த விஷயம் பேசினதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் ரொம்ப கவலையாக இருக்காங்க. விஜயா சமாதானம் சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்ணாமலை வராரு. அண்ணாமலை கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்து சொல்கிறாரு, மீனா இந்த பிரச்சனையினால மயக்கமாக இருக்கிறாங்க, அது சம்மந்தமாக நீ ஏதாவது விசாரிச்சு அப்படிங்கும்போது எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் ரோஹிணி தான் காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் தான் விஜயா கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சுருதியோட அம்மா சுதா இருக்காங்களா, அவங்க வராங்க. அவங்க இவங்களோட சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நேரம் நான் செத்தே போயிருப்பேன், நீங்கள் என்ன உயிரோடு இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. விஜயாவால் ஒன்றும் பேச முடியல. இடையில பார்த்தோம்னா கொஞ்சம் அவமானப்பட்டு அப்படி இப்படி விக்கி தவிச்சு நிற்கிறாங்க. இப்போ அண்ணாமலைக்கு சுயமரியாதை சீன்ற மாதிரி பேசுனதுனால சரியான கோவம் வந்துடுது. உங்களுக்கு என்னம்மா இதனால் பிரச்சனை வந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் உங்களுக்கு என்ன இருக்குது, எல்லா குடும்பத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, அதை நாங்கள் எப்படி பார்த்துக்கணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசாதீங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் பையன் உங்கள் பொண்ணு எங்கள் பையன் கூட வாழணுமா வேணாமாங்கிற விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணணும்னா அது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே நல்லா அண்ணாமலை கேட்டு விட்டுறாரு. அதனால் சுருதியோட அம்மாவால் எதுவும் பேச முடியல. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. விஜயா ஒரு பக்கத்து புலம்புறாங்க. அண்ணாமலை எப்பயும் போல் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து பார்த்தோம்னா முத்து மீனா வீட்டில் மீனாவுக்கு சமாதானம் சொல்லி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தா முருகன் இருப்பாங்களா, அவங்களும் அதே நேரத்தில் ரோகிணியோட ஃப்ரெண்டு வித்யான்னு ஒருத்தங்கிறாங்களா, அவங்க ரெண்டு பேரும் மீனாவை பார்க்கறதுக்கு வராங்க. இப்பயும் முத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கோவமாக தான் பேசுகிறாரு. இந்த மாதிரி தேவையில்லாத சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயம் பண்ணாங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் மீனா வித்யாவை பார்க்குறாங்க, வித்யா மீனாவை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே எல்லா பிரச்சனையும் எல்லாம் தெரியல. வித்யா கூட பல தடவை மீனா கிட்ட என்ன சொன்னாங்க, எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லியிருங்க, இது மாதிரிலாம் இருக்க வேணாம்னு தானே சொன்னாங்க. மீனா தானே குடும்பத்திலேருந்து பிரச்சனை வர வேணான்னு சொல்லிட்டு வாய் மூடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விஷயத்தை நினச்சி யோசிக்கிறாங்க. கதை என்னமோ சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.